புரியுது கௌரி. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்ல வேண்டாம் துர்கா. இது ஒண்ணும் சட்ட புத்தகம் இல்ல, மாத்தி மாத்தி எழுதிக்கிறதுக்கு சாமி புத்தகம். அதுவும் அம்மன் கணக்கு வழக்குல கராரா இருப்பா. அவகிட்ட நீ வாக்கு மாறக்கூடாது துர்கா. இதுக்கு பதிலா அது, அவருக்கு பதிலா இவருன்னு அம்மன் கிட்ட நீ மாத்திலாம் செய்ய முடியாது. அண்ணே அண்ணே, என்னண்ணே வழியில இவ்வளவு பெரிய கல் இருக்கு, பார்த்து வரக்கூடாதா? பார்க்க முடிஞ்சா நான் ஏமா அந்த கல்ல மோத போறேன்? ஆமா, நீ துர்கா தானம்மா? ஆமாண்ணே, நான் துர்கா தான். நல்ல வேலை, இன்னைக்கு நீ வந்து என்னை காப்பாத்திட்ட. இருக்கிறவனுக்கு 2 கண்ணுமா, இல்லாதவங்களுக்கு உன்ன மாதிரி நல்லவங்களோட கண்ணு 1000 இருக்குமா. அண்ணே, கண்ணு தெரியாதவங்களோட வலி எனக்கு தெரியும்ண்ணே. இந்த மாதிரி எனக்கும் கொஞ்ச நாள் கண்ணு தெரியாம இருந்துச்சுன்னு. என்னம்மா சொல்ற? உனக்கு கண்ணு தெரியாம போச்சா? அது ஒரு பெரிய கதைன்னு. ஒரு விபத்துல எனக்கு கண்ணு தெரியாம போச்சு. 1 மாசமா நான் அப்படிதான் இருந்தேன். ராத்திரி பகல்னு எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியாதுன்னு. அதனால உங்க வலி எனக்கு புரியுதுன்னு. ஆமா எசக்கி அண்ணன், துர்கா கண்ணு தெரியாத போது அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு பக்கத்துல இருந்து நான் பாத்திருக்கேன். யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம ஊர்ல பேச்சு வாக்குல சொல்லுவாங்க. அந்த மாதிரி துர்கா வாழ்க்கையில யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, அவ கண்ணே போயிடுச்சு. இப்பதான் அந்த ஆத்தா கண் திறந்து பாத்திருக்கா. உங்களுக்கும் சீக்கிரமே அந்த ஆத்தா கண் திறப்பானே. ஆமாண்ணே, கௌரி சொல்ற மாதிரி சீக்கிரமா என்ன மாதிரி உங்களுக்கும் கண்ணு கிடைக்கணும். பரவாயில்லம்மா, பழகிடுச்சு. கண்ணு கிடைச்சா உங்களை மாதிரி நல்லவங்களை பார்க்கலாம்னு ஒரு சந்தோஷத்துலயும், கண்ணு கிடைக்கலனா இந்த உலகத்துல நடக்கிற கெட்டது அநியாயம் இது எல்லாத்தையும் பார்க்காம இருக்கோங்கிற சந்தோஷத்திலேயே நான் வாழ்க்கையை ஓட்டிடுவேம்மா. உண்மையிலே உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குண்ணே. எவ்வளவு நிதானமா இந்த உலகத்தை நீங்க பாக்குறீங்க. கொஞ்ச நாள் கண்ணு தெரியாம இருந்த எனக்கே எவ்வளவு வலினா, பல வருஷமா கண்ணு தெரியாம உங்களுக்குள்ள எவ்வளவு வலி இருந்திருக்கும். ஆனா அது எதையுமே வெளியே காட்டிக்காம உள்ளுக்குள்ளே புதைச்சிட்டு எல்லார்கிட்டயும் இவ்வளவு பண்பாவும் பாசமாவும் பழகி இருக்கீங்க. துர்கா, நீ சொல்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைமா. ஆனாலும் நீ என் மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஒரு வகையில கண்ணு தெரியாம இருக்கிறது கூட நல்லதா தான் இருக்கு. சரி, நான் கிளம்பட்டுமா? அண்ணே, எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. நான் வேணும்னா வந்து உங்களை விட்டுட்டு வரட்டுமா? இன்னைக்கு நீ வருவ துர்கா, ஆனா நாளைக்கு யார் வருவா? எனக்கு பழகி போச்சு. நான் தனியாவே போறேன். நீங்க பார்த்து பத்திரமா போங்க. வரேன். பாத்துன்னு. அடே அப்பா, என்ன ஆட்டம் ஆடுற அந்த கௌரி! இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாதுக்கா. பெரியவரை இன்னைக்கு ஊர் முன்னாடி தலை குனிய வச்சுட்டாளே அவ. இங்க பாருங்கக்கா, அவ கொஞ்சம் கொஞ்சமா காய நகர்த்தி கடைசில மொத்த குடும்பத்தையும் ஒளிச்சு உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. இனிமே யார் நினைச்சாலும் நம்மள காப்பாத்த முடியாது. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாரையும் காலி பண்ண பாக்குறா. பரிவட்டம் கட்டுற நேரத்துல வந்து காட்டு காட்டுன்னு காட்டிட்டா. நான் எதிர்பார்க்கவே இல்ல. அசோக்க பாருங்களேன், உங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணல. அவன் அம்மானு தான் எல்லாமே இருந்தான். ஆனா இப்ப நான் தேவையில்லாதவள் ஆயிட்டேன். என்கிட்ட சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்திருக்கான். அதுவும் அந்த துர்காவை கூட்டிக்கிட்டு. எது கேட்டாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுற அளவுக்கு அவளை அவனை தயார் பண்ணிட்டான்.
என்னக்கா நாங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்க. எல்லாமே கைமீறி போயிடுச்சு காவேரி. எந்த ஊர்ல ஜமீன் குடும்பம்னு தலை நிமிர்ந்து நின்னுட்டு இருந்தோமோ, இப்ப அதே ஊர்ல எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கோம். அத நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. ஏன் புருஷன் இந்த திருவிழாவை பண்ணக்கூடாது, அவதான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? எதிரி தாக்கி தாக்கி வலுவை இழந்துகிட்டே இருப்பான். நாம தாங்கி தாங்கி வலுவாகிட்டே இருப்போம். ஒரு கட்டம் வரும், அப்ப நாம யாருன்னு பெருசா காட்டுவோம். அந்த கட்டம் வந்துருச்சுக்கா, நாம யாருன்னு காட்டிடுவோம். இந்த பிரச்சனைய நாம தலையிட்டு முடிக்கணும், இல்லனா தலையை எடுத்து முடிக்கணும். எங்க துர்கா போன? எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். வா போலாம். எங்க சின்னையா? நம்ம வீட்டுக்கு தான். இவ்வளவு நேரமா ஊர்ல எல்லாரும் என்னென்னவோ பேசி உன்னை அப்செட் பண்ணிட்டாங்க. எது எப்படியோ கடைசியில கௌரி ஆசைப்பட்ட மாதிரியே நீயே இந்த திருவிழாவை பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல விஷயம் தான். ஆமா சின்னையா, வருஷம் நம்ம பண்ணி பழகிடுச்சு. கரெக்ட் தான் துர்கா. அதான் கடைசியில பெரியப்பா நீயே பண்ணன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன, எல்லாமே கரெக்டா தான் நடக்குது. முதல் நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வந்ததுல இருந்து ஒரே அலைச்சலாவே இருக்கு. துர்கா, நம்ம வீட்டுக்கு துர்கா, அதான் அவரே சொல்றாருல்ல. இல்ல, நான் வந்து என்ன உளறிட்டு இருக்க? இல்ல வேற எங்கேயாவது போற பிளான் இருக்கா? சொல்லு, நான் வேணும்னா கொண்டு போய் விடுறேன். என்ன சின்னையா, நீங்க தான் என்ன விட்டுட்டீங்களே. விட்டுட்டீங்களா? மன்னிச்சிருங்க சின்னையா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? என்ன விட்டுட்டீங்க தானேன்னு கேட்டேன். ஊருக்கு வந்து விட்டேன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க, அந்த அர்த்தத்துல தான் கேட்டேன். இப்ப என்ன சொல்ற? நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன், அதானே? அப்ப நீ வீட்டுக்கு வரல. இல்ல சின்னையா, நான் என்ன சொல்ல வரேன்னா, துர்கா, நீ முதல்ல கிளம்பி போ. சித்தப்பா தான் வர சொல்றாருல்ல, எதுக்கு போய் வாக்குவாதம் பண்ற? அப்படி சொல்லு கௌரி. அவளை மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து தான் கூப்பிடுறேன். சித்தப்பா, நான் ஒன்னும் துர்கா மாதிரி எல்லாம் பிக்கு பண்ணிக்க மாட்டேன். இல்ல, ஜமீன் வீட்டுக்கு போறேன். நம்ம வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. திருவிழாக்கு பூஜை பண்றதுக்கு அந்த வீடு தான் சௌகரியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கோவிலுக்கும் பக்கத்துல இருக்கும். ஓ சரியா? துர்கா போ. என்ன கௌரி இப்படி சொல்ற? துர்கா, முதல்ல கார்ல ஏறு. அப்பவே நான் தான் சொன்னேன்ல, போ. என்ன சொன்ன கௌரி? இல்ல, சித்தப்பா உன்னை தேடுவாரு, நீ சீக்கிரம் கிளம்பி போ, நான் தனியா போறேன்னு சொன்னேன். இதோ எங்க இவளுக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி துர்கா வா. போ துர்கா. அம்மா மாசாணி, என் துர்கா சித்தப்பா 2 பேரும் சீக்கிரமா ஒருத்தருக்கு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் தாயே. இமையே இமையே விலகும் இமையே விழியே விழியே பிரியும் விழியே எது நீ எது நான் இதயம் அதிலே புரியும் நொடியில் பிரியும் கனமே பனியில் மூடி போன துர்கா, நான் கூப்பிட்டது கோவமா இல்ல கூட்டிட்டு வந்தது கோவமா? எனக்கு கோவமே வராது சின்னையா. தெரியுதே, உனக்கு ஆக்ஷன் இல்ல ரியாக்ஷன் மட்டும்தான் வருது.
சின்னையா, என்ன உங்களுக்கு வழி மறந்து போச்சா? ஜமீன் வீடு அந்த பக்கம் இருக்கு. எனக்கு வழியெல்லாம் ஒண்ணும் மறக்காது. நான் எப்பவுமே போற ரூட்ல ஸ்ட்ராங்கா இருப்பேன். டைவர்ஷன் கிடையவே கிடையாது. என்ன அப்பப்ப யூ டர்ன் போடுறது, லெஃப்ட் எடுக்கிறது, இந்த ரைட் எடுக்கிறத பார்த்து சில பேரு ஏதோ நான் தப்பான ரூட்ல போறேன்னு நினைச்சிடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க எதுவும் வேற அர்த்தத்துல பேசலையே சின்னையா? இல்ல துர்கா. துர்கா, நான் உன்னை சொல்லவா? ஆக்சுவலி உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நீ எனக்கு செம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்ட. என் ஃப்ரெண்டு துர்காவை நான் எப்பவுமே எந்த நிமிஷத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகேவா? நீயும் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க சொல்லு. என் உயிரை காப்பாத்திருக்க. எங்க வீட்டுல நடந்த எல்லா ப்ராப்ளத்தையும் தாங்கிட்டு இருந்திருக்க. சோ எப்பவுமே எனக்கு உன் மேல பெரிய மரியாதை உண்டு. ஆனா அதே நேரத்துல எனக்கு என்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட பாயிண்ட். இங்க பாரு துர்கா, லைஃப் வேற, லவ் வேற, கல்யாணம் வேற, கமிட்மெண்ட் வேற, வாழ்க்கை வேற. am I right? உங்க பட்டினத்து வாழ்க்கையில எல்லாமே வேற வேறதான். ஆனா எனக்கு பூமி சுத்துறது நின்னாலும் பரவாயில்ல, புருஷன் சுத்துறது நிக்க கூடாது. அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சின்னையா. துர்கா, இறங்கு இறங்கு சொல்றேன். சின்னையா, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? ஏதாவது வேலையா? என்ன வேலையா? கடைக்கெல்லாம் வேலையா வரமாட்டாங்க துர்கா. வேலை இல்லைன்னா தான் கடைக்கு வருவாங்க. ரிலாக்ஸ் பண்ண, ஷாப்பிங் பண்ண, அப்படி இப்படின்னு என்னென்னவோ இருக்கு. சரி வா, டைம் ஆகுது, வா வா. துர்கா கண்ணு. பாட்டி. ஏய் துர்கா, எப்பமா ஊர்ல இருந்து வந்த நீ? இன்னைக்குதான் பாட்டி. இந்தா உனக்கு பிடிச்ச ஜாதி மல்லிப்பூ வாங்கிக்க. பூ வேண்டான்னு சொல்லக்கூடாதுல, அதுவும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. அதுக்கு இல்ல பாட்டி, என் கையில இப்ப காசு இல்ல. பரவாயில்லம்மா, வாங்கி வச்சுக்கம்மா. வேண்டாம் பாட்டி. பாட்டி சொல்றல, இருக்கிற பூ எல்லாத்தையும் கொடுங்க. இந்தா வாங்கிக்க, பூ வாங்கிக்க. துர்கா வாங்கிக்கோ. வாங்கிக்கம்மா. தலையில வச்சுக்கம்மா. வச்சுக்கோ. பாத்தியா, சீமையில இருந்து வந்த மகராசன் நீ சீரும் சிறப்புமா இருக்கணும்னு பொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு பூல முழம் போட்டு பாசத்தை காட்டிட்டாரு. நல்லா இருமா, நல்லா இரு. இமையே இமையே விலகும் இமையே, விழியே விழியே பிரியும் விழியே, எது நீ எது நான், இதயம் மதிலே புரியும் நொடியில் பிரியும் கனமே, சிறகு நீட்டுகின்ற நேரம் பார்த்து வானெல்லாம் மழை வரைந்து காட்டுகின்ற வண்ணம் என்ன செய்ததோ பிழை, அடிமனதில் இறங்கிவிட்டாய், அணு அணுவாய் கலந்து விட்டாய், அடிமனதில் இறங்கிவிட்டாய்.
வாங்க சார், வாங்கம்மா. செயின் பார்க்க வந்திருக்கோம், நல்ல டிசைன்ஸா காட்டுங்களேன். காட்டுறேன் சார். யாருக்கு சின்னையா செயின்? ஆ, என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு gift கொடுக்கறதுக்காக செயின் வாங்கிட்டு போறேன். என்னதான் ஆம்பளை நாங்க பார்த்து வாங்கினாலும் லேடிஸ் நீங்க பார்த்து எடுக்கிற மாதிரி வராது இல்லையா? அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அவ்வளவுதானே சின்னையா? உங்க ஃப்ரெண்டே அசந்து போற மாதிரி ஒரு சூப்பர் டிசைன் எடுத்துடலாம். ம் சார், என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ், வேற ஏதாவது? இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். துர்கா, உனக்கு டீ காஃபி ஏதாவது? இல்ல சின்னையா, எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் செயின் பாப்போம். பாருங்க சார். பாரு துர்கா. சின்னையா, இது நல்லா இருக்குல்ல? நல்லாவா இருக்கு? எனக்கு என்னவோ பிடிக்கல. இது வேணா, நீங்க வேற மாதிரி காட்டுங்களேன். ஆ? வேற மாடல் காட்டுங்க துர்கா. அப்புறம் இங்க பெருசா சென்னை அளவுக்கு கலெக்ஷன் இல்லையோ, நம்ம பேசாம சென்னைக்கே போய் எடுத்துக்கலாமா? அப்படிலாம் இல்ல சின்னையா. சென்னையில அது வேற மாதிரி ஒரு கலெக்ஷனா இருக்கும். ஆனா இங்க பாரம்பரியத்தோட கலாச்சாரத்தோட இருக்கும். ம்ஹும். இன்னும் சொல்ல போனா இந்த ஊர்ல கிடைக்கிற மாதிரி பழமையான பாரம்பரியமான நகைங்க சென்னையில கூட கிடைக்காது. ஆ, அப்படியா சொல்ற? ஆ? ஆமா சின்னையா, இந்த ஊர்ல இந்த கடை எவ்வளவு பழமையானது தெரியுமா? தலைமுறை தலைமுறையா இந்த கடை இருக்கு. நானு கௌரி எல்லாம் சின்ன வயசுல காசு சேர்த்து வச்சு நகை வாங்கணும்னா இங்கதான் ஓடி வருவோம். ம்ஹும். காது குத்து, கல்யாணம்னு வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும் இங்க நகை வாங்கிட்டு போனா அவ்வளவு சிறப்பா இருக்கும். ரொம்ப கைராசியான கடை. அப்போ இந்த கடை உனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லு, அப்படிதானே? ஆமா சின்னையா, இந்த கடை எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச கடை. ஓ, ஆமா சார், அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். எங்க கடை ரொம்பவும் கைராசியான கடை. ஒரு தடவை நகை வாங்கிட்டு போனீங்கன்னா திரும்ப திரும்ப எங்க கடைக்கு தான் வருவீங்கன்னா பாத்துங்களேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்னையா, எந்த மாடல் காமிச்சாலும் யோசிக்கிறீங்க. உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயின் எடுக்கலாம். போட்டோ ஏதாவது இருக்கா? போட்டோ எல்லாம் இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல துர்கா. சரி விடுங்க. அவங்க முகம் எப்படி இருக்கும்? கலரா இருப்பாங்களா? அவங்கள பத்தி சொல்லுங்களேன். அது எப்படி சொல்றது துர்கா? அதாவது கருப்பும் இல்லாம சிவப்பும் இல்லாம ஒரு ஒரு டைப்பா மஞ்சளா ஒரு கலரு. கோவமா பார்க்காம, குறுகுறுன்னு பார்க்காம, குழந்தைத்தனமா பார்க்கிற ஒரு கண்ணு. துடுக்கா பேசும்போது துருத்திக்கிட்டு நிக்கிற ஒரு மூக்கு. அந்த வாய் இருக்கே வாய், அவ வாயை திறந்து பேச ஆரம்பிச்சா நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவளை பார்த்த உடனே பிடிச்சு போறதுக்கு 1000 காரணம் இருக்கும். ஆனா பிடிக்கலன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் கூட இருக்காது. என்னாச்சு துர்கா? போதும், நீங்க வர்ணிச்சதுல இருந்தே அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம வேற செயின் பார்க்கலாம். துர்கா, இது எப்படி இருக்கு? சார், இந்த செயின் உங்களுக்கு ஓகேவா சார்?
ஆ இது எவ்வளவு சார்? 1.5 லட்சம் ரூபாய் தான். என்னது 1.5 லட்சமா? ஆமா. இல்ல இல்ல, இந்த மாடல் நல்லா இல்ல, நம்ம வேற பார்க்கலாம். சின்னையா, இந்த செயின் உங்க ஃப்ரெண்டுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆ, அழகா இருக்கு. ஆ, இது எவ்வளவு சொல்லுங்க? இது 1,40,000 ஆகுமா? துர்கா, சும்மா எதுக்கு நீ திருப்பி திருப்பி வேலை கேட்டுட்டு இருக்க? இதானே நல்லா இருக்குன்னு சொன்ன, இதே பில் பண்ணிடலாம். ஆ, மன்னிச்சிடுங்க சின்னையா, நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு எடுக்கிறீங்கன்றத மறந்துட்டு நான் எனக்கு எடுக்கிற மாதிரி வேலையெல்லாம் கேட்டுட்டேன். துர்கா, ஒருத்தங்களுக்கு அன்போட நம்ம கிஃப்ட் கொடுக்கும்போது விலைய பத்திலாம் ரொம்ப யோசிக்க கூடாது. சார், சொல்லுங்க சார். நீங்க இந்த செயினை பில் பண்ணிடுங்க. கார்டா கேஷா சார்? கார்டு தான் சார். பாக்ஸ் வேண்டாம், பில் மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். துர்கா, ம். என்ன சின்னையா இது? உங்க ஃப்ரெண்டுக்காக எடுத்த செயினை எனக்கு கொடுக்கறீங்க? துர்கா, அந்த ஃப்ரெண்டே நீதான். நான் உனக்காக தான் இதை வாங்கினேன். இந்தா.